இப்போ ரீசெண்டா காவடி எடுத்தீங்க இல்லையா, அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. மிராக்கல்ஸ்னா நம்ம ஒரு டைம் நினச்சி போனோம், அந்த டைம் மாறுச்சு. ஆனால் அதுவும் எதுக்காகன்றது ஒரு உணர்வு எனக்கு தெரிஞ்சுது. கரெக்டாக போய் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே முருகரே நேராக பார்த்த மாதிரி ஒரு உருவம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 4 மணி போல் கிளம்பிட்டோம். ஆனால் டிரைவர் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி, பட் வெளியே வீட்டை விட்டு வெளில காலை எடுத்து வைக்க முடியாத மாதிரி அடுத்தடுத்து இதாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கிளம்பி வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இடத்துல மயில் தோகையோட ஃபஸ்ட்டு இந்த ரோட்லேருந்து இந்த ரோடு அப்படியே ரெக்கையோடு கிராஸ் பண்ணிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தோகை விரிச்சு ஆடிச்சு. அந்த இடத்துலலாம் அது பைபாஸ், அங்கே மயில் வரத்துக்கான வேலையே கிடையாது. எல்லாமே முருகரோட வேலைன்னு தான் நான் நினைப்பேன். கண்டிப்பாக நியாயமான வேண்டுதல் தான் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி மனசு சுத்தத்தோடு வேண்டிக்கிட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா தான் நடக்கணும், யாரை பற்றி தீங்கு விஷயமா பரப்பாமல், நான் அதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவ்வளோண்டு கேட்டாலே இவ்வளோ கொடுப்பாரு, அதுதான் உண்மை. எனக்கு ஒரு செல்ல குழந்த மாதிரி தான். எனக்கு பெருசாக அந்த மாதிரி இழுத்து ரொம்ப நாள் நான் வேண்டி நடக்காமல் எதுவும் பெருசாக இருந்ததில்லை. அதனால் நான் அவரை திட்டினதில்லை. செல்லமாக கோச்சிருக்கிறதுலாம் நிறைய உண்டு. அவர்கிட்ட நிறைய பேசுவேன். நான் நிறைய டைமில் எனக்கு சைன் இருந்திருக்கு. இன்னும் நான் கும்பிட்டுட்டு ஒரு விஷயத்தால் ஏங்கி அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றும், அவர் படத்துலேருந்து பூ விழுந்திருக்கு. சம்மந்தமே இல்லாத பிரசாதம் யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. திருச்செந்தூர்லேருந்து பிரசாதம் வரும், பழனிலேருந்து பிரசாதம் வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி முருகர் நான் இருக்கேன்டா அப்படின்னு காட்டுற மாதிரி நிறைய நிகழ்வு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆண்டர்பிரனர் ஆர்த்தி செல்வகுமார் மேம் நம்மளோட இருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். சூப்பராக இருக்கேன். இப்போ ரீசெண்டா காவடி எடுத்தீங்க இல்லையா, அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. காவடி எடுக்கணுன்றது ரொம்ப நாளாக விரதம் இருந்துகிட்டே இருந்தேன். வீட்டுக்காக தான், அறுபடை குடியில் சீக்கிரமாக வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக. அது சூப்பராக போயிட்டுருக்கு. சீக்கிரமாக நம்ம குடி போக போகிறோம். சரி, அதுக்காக காவடி எடுத்துடலான்னு சொல்லி விரதம் இருந்து நம்ம சுவாமிமலை முருகர் கோயிலில் காவடி எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ஏற்பட்ட அனுபவங்கள் ஏதாவது மிராக்கல்ஸ்னால் நம்ம ஒரு டைம் நினச்சி போனோம், அந்த டைம் மாறுச்சு. ஆனால் அதுவும் எதுக்காகன்றது ஒரு உணர்வு எனக்கு தெரிஞ்சுது. கரெக்டாக போய் அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே முருகரே நேராக பார்த்த மாதிரி ஒரு உருவம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிச்சயமா முருகர் அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் காமிச்சிட்டே இருப்பாரு, கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க. இப்போ ரீசெண்டா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு? இன்னைக்கு காலையில நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 4 மணி போல் கிளம்பிட்டோம். ஆனால் டிரைவர் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி, பட் வெளியே வீட்டை விட்டு வெளில காலை எடுத்து வைக்க முடியாத மாதிரி அடுத்தடுத்து இதாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கிளம்பி வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 இடத்துல மயில் தோகையோட ஃபஸ்ட்டு இந்த ரோட்லேருந்து இந்த ரோடு அப்படியே ரெக்கையோடு கிராஸ் பண்ணிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தோகை விரிச்சு ஆடிச்சு. அந்த இடத்துலலாம் அது பைபாஸ், அங்கே மயில் வரத்துக்கான வேலையே கிடையாது, வராது. ஆனால் இன்றைக்கி வந்தது இதுக்காக தான் லேட் ஆகியிருக்கு, காட்சி கொடுக்கறதுக்காக தான் சொல்லிட்டு. ஆனால் லேட்டாக கிளம்பணும், ரொம்ப லேட் ஆகிடும் இங்கே வரத்துக்கு, எல்லாமே டைம் மாறிடுன்னு நினச்சோம். கடவுள் புண்ணியத்தில் 3.5 மணி நேரத்தில் நாங்கள் சென்னை வந்துட்டோம். நாங்கள் கிளம்புன டைமுக்கு வர முடியல, லேட் ஆக்குனார். அந்த லேட் ஆக்குனது எதுக்குன்னு காமிச்சாரு. நான் வர வேண்டிய டைம்லையும் கரெக்டாக சேர்ந்துட்டேன். எல்லாமே முருகரோட வேலைன்னு தான் நான் நினைப்பேன். கண்டிப்பாக நிச்சயமா. இப்போ எல்லாருமே முருகரை வழிபடுற எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. நீ காலையில் கேட்டேன்னா எனக்கு சாயங்காலத்துக்குள்ள நடந்துடும், சீக்கிரமாகவே நடந்துரும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி வேண்டுனது எல்லாமே நடந்திருக்கா? நிறைவேறாத வேண்டுதல்கள் ஏதாவது இருக்கு? அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இன்னைக்கு கேட்டால் சாயங்காலமே கொடுத்துருவாருன்றதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கண்டிப்பாக கொடுப்பாரு. நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்திருக்கலாம். கொஞ்சம் சில விஷயம் ரொம்ப கூட லேட் ஆகிருக்கு, என்ன முருகா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன். ஆனால் நிச்சயமாக அது நியாயமான வேண்டுதலாக இருக்கணும். நியாயமான வேண்டுதல் தான் நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி மனசு சுத்தத்தோடு வேண்டிக்கிட்டோம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா தான் நடக்கணும், யாரை பற்றி தீங்கு விஷயமா பரப்பாமல், நான் அதை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசாமல் நம்ம வேலை உண்டு கரெக்டாக நல்ல மனசோட சுத்தமான மனசோட அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இவ்வளோண்டு கேட்டாலே இவ்வளோ கொடுப்பாரு, அதுதான் உண்மை. நிறைய பேர் முருகர் கிட்ட நான் வேண்டினேன் நடக்கல, அதனால நான் முருகரை திட்டிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க எப்போது கோவப்பட்டிருக்கீங்களா? கோவம்லாம் பெருசாக பட்டதில்லை. கோவப்பட்டாலும் அவர் கோச்சிக்க மாட்டார். ஸோ எப்பயுமே முருகர் ஒரு செல்ல குழந்தை மாதிரி தான் என்னோட ரூபத்தில். எனக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். எனக்கு ஒரு செல்ல குழந்தை மாதிரி தான். எனக்கு பெருசாக அந்த மாதிரி இழுத்து ரொம்ப நாள் நான் வேண்டி நடக்காமல் எதுவும் பெருசாக இருந்ததில்லை. அதனால் நான் அவரை திட்டினதில்லை. செல்லமாக கோச்சிருக்கிறதுலாம் நிறைய உண்டு. அவர்கிட்ட நிறைய பேசுவேன். நான்
அப்படியே அமைதியாக இருப்பேன். அப்போனா நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தான் அர்த்தம். ஸோ பேசும்போது நிறைய சண்டை, சின்ன சின்ன சண்டை போட்டிருக்கோம். திட்டுறது, நான் இனிமேல் கோயிலுக்கே போக மாட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கல, அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணதில்லை. பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? முருகர்கிட்ட எப்படி பேசுவீங்க? சில பேர் நான் வாடா படம்லாம் பேசுவேன், கோவம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பேச மாட்டேன். என்னோட பையன்கிட்ட எப்படி பேசுவேனோ நான் தான் சொல்லியிருக்கேன். என்னோட இறந்து போன 2 குழந்தைங்களோட உருவத்தாக தான் நான் முருகரை பார்க்குறேன். ஸோ குழந்தைகிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி தான் நான் பேசுவேன். நான் போயிட்டு பூ வைக்கிறது, தொட்டு முத்தம், நிறைய பேர் சொல்லுவேன் கடவுளுக்கு கொடுக்கூடாது, நான் கடவுளாக அவரை பார்க்கல, என்னோட குழந்தையாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய டைமில் எனக்கு சைன் இருந்திருக்கு. இன்னும் நான் கும்பிட்டுட்டு ஒரு விஷயத்தால் ஏங்கி அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றும், அவர் படத்துலேருந்து பூ விழுந்திருக்கு. சம்மந்தமே இல்லாத பிரசாதம் யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. திருச்செந்தூர்லேருந்து பிரசாதம் வரும், பழனிலேருந்து பிரசாதம் வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி முருகர் நான் இருக்கேன்டா அப்படின்னு காட்டுற மாதிரி நிறைய நிகழ்வு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபெஸ்டிவல் டைம்ஸில் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணுவீங்க, வழிபாடு பண்ணுவீங்க? நான் வந்து எப்போவுமே வெற்றிலை தீபம் போடுவேன். எல்லா விசேஷ நாட்கள்லையும் போடுவேன். ஏன்னா எனக்கு வெற்றிலை தீபம் 48 வாரம் பிளான் பண்ணி போட்டு ஒரு 6வது 7வது வாரத்துலேயே நான் நினச்சது நடந்துருச்சு. ஸோ அதனால் எனக்கு அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. டெய்லி கூட போவேன். சம்டைம்ஸ் டெய்லி டைம் இருந்தால் கூட டெய்லி போடுவேன், வெற்றிலை தீபம் போடுவேன். அவருக்கு பிடிச்ச உணவு என்ன, தேனும் தினைமாவும் வைக்கலாம், பஞ்சாமிர்தம் செஞ்சு வைக்கலாம், பழங்கள் மாம்பழத்தில் ஏதாவது செஞ்சு வைக்கலாம், இல்லை லட்டு மாதிரி ஏதாவது ஒரு லட்டு செஞ்சு வைக்கலாம். செஞ்சு வச்சு வெற்றிலை தீபம் போட்டு வேண்டிப்பேன். அவ்வளோதான். எப்பவுமே 48 சுத்து வந்து நான் பாண்டியநாயகம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது சிதம்பரத்தில், அங்கே சுற்றுறது உண்டு. ஏதாவது ஒரு தானம் பண்ணுவேன். இன்னைக்கு விளக்கு தானமோ, வேல் தானமோ, இல்லை முருகரோட புகைப்பட தானமோ, இல்லை பூ தானமோ, கண்ணாடி வளையல், என்ன உங்களால் தானம் கொடுக்க முடியும் அதை அவரை வேண்டிக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன். வெற்றிலை தீபம் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எப்படி முறையாக எப்படி அந்த விஷயங்கள் பண்ணணும், வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு தாம்பாள தட்டில், எந்த தட்டோ வீட்டில் இருக்கிற தட்டு, சாமிக்காக நீங்கள் தனியாக வச்சுருப்பீங்கன்னா ஓகே, அதில் 6 வெற்றிலையை வச்சு அந்த காம்பு கிள்ளி எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமமோ இல்லைன்னா சந்தன குங்குமமோ வச்சு பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு, அது நடுவில் ஒரே ஒரு விளக்கு வச்சாலும் சரி, 6 விளக்கு வச்சாலும் சரி, ஒரே மாதிரி கொத்தா நிறைய விளக்கு கிடைக்குது அந்த மாதிரி வச்சாலும் சரி வச்சு, அதுக்கும் மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக வச்சு விளக்கி ஏற்றிட்டு உட்காந்து வேல்மாறல் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த குரு கவசம் படிக்கலாம். உங்களுக்கு என்ன ஓகேவோ உட்காந்து படிச்சுட்டு அதை வேற்றி வச்சிங்கன்னா நிறைய டைமிங்லாம் சொல்கிறாங்க. நான் அதை கரெக்டாக இது பண்ணுறதுக்கு டைமிங்லாம் பார்க்குறதில்ல. காலையில் 5 to 6 ஏற்றுவேன். டெய்லி நான் 5 to 6 தான் ஏற்றுவேன். சில பேர் மதியானத்தில் நைட்லலாம் ஏற்றுறாங்க. அது அவங்களோட கன்வீனியன்ட் பொறுத்தது. ஏற்றி வச்சுட்டு வந்தால் அடித்து சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் நினச்சது நடந்தே தீரும். அதான் உண்மை. நான் 48 வாரம் வேண்டிக்கிட்டேன். அடுத்த ஒரு 2-3 வாரத்துலேயோ 5-6 வாரத்துலேயோ நான் கேட்டது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. ஸோ உருகி வேண்டும் போது அவர் கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார். அவர் நம்ம கிட்ட கேட்கறது ஒன்று தான், மனசு சுத்தம். இப்போ நிறைய பேர் சிலை வழிபாடு வீட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும், பெரிய சிலைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வேல் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ பட் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எல்லாமே பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. கடவுள் எதுவுமே நம்மள்ட்ட நேராக வந்து நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல, கடவுள் உண்மையாக வந்து உங்க கனவுல சொல்றாரா பண்ணாதீங்க. உங்க கனவுலையோ இல்லை யார் ரூபத்திலேயாவது நீங்க கடவுளா நினைக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இது பண்ணான்னு சொன்னா பண்ணாதீங்க. நீங்களா வந்து நிறைய குழப்பிக்கிட்டு நம்மளே இது அப்படிலாம் எதுவுமே இல்லை. உருகி நம்ம கும்பிடும்போது நல்லதே செய்வார். அப்படிலாம் சிலையை வச்சு கும்பிடலாம், வேல் மாறல படிக்கலாம், வேல் வச்சு கும்பிடலாம், தானம் பண்ணலாம், நல்லதே பண்ணுங்க, சேர்ந்து சாமி கும்பிடுங்க. நிச்சயமா மேம். முருகர் பற்றியும் முருகப்பெருமானுடைய வழிபாடு பற்றியும் நிறைய பயனுள்ள விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. எல்லா புகழும் முருகருக்கு.